வணக்கம். -732 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. ஒரு 4-5 நாளாக நம்ம வீடியோ போடல. பொங்கலுக்கு எல்லாருமே லீவில் இருந்தாங்க. நானும் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் வெளியில் இருந்தேன். ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மொபைலில் என்ன பார்த்துட்டு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். பார்க்கலாம். இன்னும்லாம் நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் சார்ட்டை போடுங்க, சார்ட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி விண்ணப்பம் வச்சுருந்தீங்க. இந்த வீக்கெண்ட் இந்த 4 நாள் நம்ம வீடியோ போடாததுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 150 to 200 கால்ஸ்க்கு மேலே நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. டெஃபினட்டாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஒன்று. நெக்ஸ்ட் வீக்கில் யூ வில் சி லாட் ஆஃப் சேஞ்சஸ், ரைட்? எஸ், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. பட் என்னோட லிமிட்டேஷனுக்கு உள்ள என்ன போட முடியுமோ நான் நிச்சயமாக போடுறேன். ஒன்று. ரெண்டாவது, எங்கள் இதில் பெய்ட் டிப்ஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ரிசர்ச் அனலிஸ்ட்டும் கிடையாது. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். மூணாவது, லாஸ்ட் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிசர்ச் மெட்டீரியல் இன் டெப்த் வச்சுருக்கிறோம். த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வி ஹவ் மேட் வித் ரெஸ்பெக்ட் டு சாஃப்ட்வேர் ஆகட்டும், அனாலிசிஸ் ஆகட்டும், analytical tools ஆகட்டும், டேட்டாஸ் ஆகட்டும், we have the best in the industry. ஸோ டெஃபினட்டாக எங்கள் சைடில் என்ன ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி 732 பாயிண்ட்ஸ். ஏன் பேங்க் நிஃப்டி பற்றி நான் பேசினேன்? மைனஸில் இருக்குது இன்றைக்கி. நேற்றும் மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னால், செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு, ரைட்? 2 நாளைக்கு முன்னாடி செம்ம பாசிட்டிவ். யூஎஸ் மார்க்கெட்டில் யூஎஸ் பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்குனால யூஎஸ் மார்க்கெட் அவங்களோட இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் தே மேட் ஹியூஜ் மணி. அண்ட் 700 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. நேற்று எல்லாருமே பாசிட்டிவில் வரும்ன்றது எதிர்பார்த்தாங்க. நானும் எதிர்பார்த்தேன். பட் சஸ்டெயின் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அண்ட் நேற்று சஸ்டெயின் ஆகலை. இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கான ப்ராபபிள் டார்கெட் டவுன் சைடில் 47,000 பக்கமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது 47,800 பிரேக் அவுட்டுமே. அடுத்த ஒரு 2-3 நாளில் பிரேக் அவுட்டும். அதுக்கப்புறமா நம்ம 47 பற்றி நம்ம பேசலாம். இன்னமும் அந்த 22,540 அந்த லெவலில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். அண்ட் அது வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நான் நேற்று தேதி 16 நான் எதிர்பார்த்தேன். ப்ராபப்ளி ஒரு 2-3 நாள் தள்ளி போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு 2 நாள் லீவ். மண்டே அன்னைக்கே ஒரு ஆட்டம் இருக்கலாம். ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்கும். மண்டே அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ் பிரசிடெண்ட் பதவி ஏற்கிறாரு. எல்லாருமே உலகம் பூரா அந்த ஒரு பர்டிகுலர் நாளுக்கோசம் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஈவெண்ட்கோசரம் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஜப்பானில் இருந்து யூஎஸ் உள்ள வரைக்கும் எல்லாருமே அதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி தான் ஃபுல் மார்க்கெட்டே நிற்கிது. ஓகே. ஸோ மண்டே அன்னைக்கு இல்லை அடுத்த ஒரு 2-3 நாளில் அவர் தலைவர் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி நிறைய கையெழுத்து போடுறேன்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கையெழுத்து ஃபஸ்ட்டு கையெழுத்தாக இருக்க போகுதுன்றது. ஸோ அந்த பேஸஸில் தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். 2-3 விஷயங்கள் இருக்குது. யூஎஸில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, அவங்களோட கார்ப்பரேட் டேக்ஸை பயங்கரமாக குறைக்க போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி பிலோ 25%. இந்தியாவிலையும் அந்த லெவலில் தான் இருக்குது இப்போதைக்கு. இந்தியாவில் ப்ராபப்ளி, ரைட்? இந்தியா பற்றி நம்ம அடுத்தது பேசலாம். ஏன்னா 1ஆம் தேதி வருதுல்ல, உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த தடவை ப்ரீ பட்ஜெட் ரேலி இருக்குமான்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி மார்க்கெட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்னென்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். இந்த 25% பவர் டேக்ஸ் கட் பண்ணார்னால் யூஎஸ் சைடில் நிறைய பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, விச் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் ஃபார் அதர் கண்ட்ரீஸ். ஒன்று. ரெண்டாவது, அவர் எந்தெந்த கண்ட்ரி மேலே டேரிஃப் அடிக்க போகிறாருன்றது பார்க்கணும். கனடா, சைனா, இந்தியா மேலே கூட அவர் டேரிஃப் அடிக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கார் இம்போர்ட்டுக்கு 100% சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நானும் 100% போடுறேன்னு சொன்னால் காலி. ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி வாட் யூஎஸ் இஸ் கோயிங் டு டூ. ஒன்று. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ். இந்த ஈவெண்ட் நடந்துச்சுல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நான் சொன்னேன்ல, யூஎஸ் பேங்க்ஸ் எல்லாமே செம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துச்சு. அண்ட் இன்ஃப்ளேஷன் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட், கம்மியாக இருக்குது. ஸோ இது 2 ஈவெண்ட் வந்தனால யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே பாண்ட் மார்க்கெட் அப்படியே கூல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்று.
ரெண்டாவது வந்து டாலர் இண்டெக்ஸ் 110 தொட்டுட்டு அது கீழே வந்துச்சு, 108+ வந்து வந்துடுச்சு, விச் இஸ் பாசிட்டிவ். பாண்ட் மார்க்கெட் நம்ம டாலர் இண்டெக்ஸ் கூல் டவுன் ஆனாவே ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேட் ஆகி 86-60க்கு மேலேயே தான் நிற்கிது. இது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவான நியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. சைனா எடுத்துங்க 7.5% வந்து குறைஞ்சிருக்கு, நம்மளுக்கு வந்து 3.6% தான் குறைஞ்சிருக்கு, அவங்க 7.5% குறைஞ்சிருக்கு. யூரோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 10-12% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ உலகத்தில் இருக்கிற மற்ற கரன்சி கம்பேர் டு டாலர் உளுந்ததுக்கு இந்தியா வந்து பயங்கரமாக கம்மியாக உளுந்திருக்கு. இதுதான் நான் முதல்ல வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ருப்பி வீக் ஆகலை, டாலர் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் யூரோவுக்கு அடுத்தபடியாக ஜாஸ்தி உளுந்திருக்கிறது வந்து ஜாப்பனீஸ் எண்ணம் உளுந்திருக்கு. ஸோ அந்த பேசஸில் நம்ம எடுத்துக்கிட்டனால் ருப்பி ஃபால் ஆனது வந்து மிக 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 கம்மி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ருப்பி சம்வேர் க்ளோஸ் அபவுட் 88, ரைட்? 89 போகுமான்றது தெரியாது, ஃபிபனாச்சி லெவல் இல்லை, 88, 60, 88, 70 வரைக்கும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகுதான்றது ஒன்று. ரெண்டாவது, இன் டாலர் டர்ம்ஸ், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, இன் டாலர் டர்ம்ஸ் லாஸ்ட் 12 வருஷத்தில் 2012 இருந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் டாலரில் $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் யூ வுட் ஹவ் காட் அ ரிட்டர்ன் ஆஃப் 172%. அதாவது $72 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். டபுள் கூடயும் கிடையாது, சரியா? 12 வருஷத்தில். இதே இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் யூ வுட் ஹவ் காட் இட் டபுள், ரைட்? சம்வேர் க்ளோஸ் அபவுட் $210 வந்து வந்திருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட யூஎஸ் மார்க்கெட் டாலர் டேர்ம்ஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஒன்று. இந்த 12 வருஷம் பீரியடில் ருப்பியை வந்து 57% வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிப்ரிசியேஷனால் தான் டாலர் டேர்ம்ஸில் வந்து ஏர்னிங்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஃபாரெக்ஸ், இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து தே ஹாவ் டு ஹெட்ஜ். நம்ம வந்து சொல்லலாம், எடுத்து பாருங்களேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இது வந்து இருந்துச்சு. யூஎஸில் இருக்கிற ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு இந்தியாவில் மட்டுமே F&Oவில் 10,000 கோடி சம்பாரிச்சாங்க போன வருஷம், ரைட்? இது வந்து நிறைய பேருக்கு வயிறு இருந்துச்சு. ஆனால் இதே இது யோசனை பண்ணி பாருங்களேன், எத்தனை FIIs வந்து இங்கே காசு போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட வந்து FIIs விற்று தான் இருக்கிறாங்க. க்ளோஸ் அபவுட் 3,318 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க வந்து 2,572 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் ஓவரால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதோட சேர்த்தோம் வந்து 49,000 crores, 49,300 crores வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். நம்மளோட இது DIIs, FIIs க்ளோஸ் அபவுட் 46,300 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன காட்டுது? மார்க்கெட்டில் இன்னும் கிளாரிட்டி வரலை. நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி மார்க்கெட் 22,000 பக்கமாக வந்துடும். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் இங்கேருந்து அடுத்த 6 to 8 months வந்து மார்க்கெட் கீழே உழுவும் அண்ட் ரிகவரி ஆகிறது வந்து மிக 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 கஷ்டம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நாளைக்கு நம்மளோட சோஹோ மீட்டிங் கிடையாது, அடுத்த வாரம் வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் மண்டே அன்னைக்கு அந்த ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாச்சும் நம்ம அனலைஸ் பண்ணால் அது டைம் பாஸாக தான் இருக்கும். இதை வந்து we didn't wanted to do. பார்க்கலாம், நாளைக்கு முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் போடுறேன். இது ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் நான் எதிர்பார்த்த மாதிரி அடுத்த 8-10 months வந்து டவுன் சைடில் இல்லை மோர் ஆன் சைட்வேஸ்லன்னு போகிறதோட ஒரு சின்ன ஹிண்ட் காட்டியிருக்கு. பார்க்கலாமே. நாளைக்கு வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோஸ் நான் வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி இன் பர்டிகுலர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சில செக்டார்ஸ் இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கல்யாண் ஜுவல்லர்ஸ். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வாங்கலாமான்னு. தயவு செஞ்சு ஒன்றே ஞாபகம் வச்சுங்க, இது வந்து எங்களோட ஜோஹோ மீட்டிங்கில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அண்ட் பர்சனலாக என்னை மீட் பண்ணப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். இட் இஸ் மோர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் மணி, ரைட்? அண்ட் உள்ளே போயிருக்கிற பணம் வந்து யாருதுன்றது தெரியாது. ஆகஸ்ட் 2022, ரைட், வெறும் 70 ரூபா இருந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 750 ரூபா போயிருக்கு. 10x in just 2 years. ஒரு கோல்டு கம்பெனி 10x மூவ் ஆகுது இன் லெஸ் தென் 2 years. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் அது காட்டல ஏன் ஏறுதுன்றது.
தென் இட் இஸ் ஆப்ரேட்டட் ஸ்டாக். ஐ டென்ட் வாண்ட் டு அக்யூஸ், இது வந்து என்னோட வியூ, ரைட்? அண்ட் ரைடு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க, கிளாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. என்ன கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க? அது மாதிரிலாம் ரைடெலாம் கிடையாது, இன்கம் டேக்ஸ் ரைடெலாம் கிடையாது, எல்லாமே க்ளீனாக இருக்குன்ற மாதிரி அவங்க கிளாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏன் 37-38% கீழே விழுந்திருக்கு? ரைட்? தெர் இஸ் சம்திங் ராங், சீரியஸ்லி ராங். அண்ட் யார் இந்த பர்சன்டேஜ் கீழே போட்டது? டெஃபினட்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காது. somebody seriously doing it. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே வந்து ஒரு இது போகுது when you know, அதான் ஸ்டாக்கை பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும், டேட்டாஸை பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும். தெரியலன்னு சொன்னால் ப்ராபப்ளி யூ ஆர் நாட் இன் எ ரைட் பிளேஸ். ஒன்று. ரெண்டாவது, பேலன்ஸ் ஷீட் டசன்ட் சப்போர்ட். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பேசியிருக்கிறோம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.